ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் ரெசிபி செய்ய போகிறோம். உருளைக்கிழங்குல அதுக்கு பேர் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், எல்லாரோடைய ரொம்ப ஃபேவரட்டும் கூட. நான் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். பொய் சொன்னால் பாவம், ஏமாற்றினால் பாவம், மனசை நோகடித்தால் பாவம், துரோகம் செய்தால் பாவம் என்று நாம் பயந்து வாழ்கிறோம். ஆனால் நமக்கு இவற்றை எல்லாம் செய்தவர்கள் நல்ல விதமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே, நம்ம இப்போது இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்யறத நான் 4 ஸ்டெப்பாக காமிக்கிறேன். இது ரொம்ப ஈஸி தான், கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்கள். நான் இப்போ செஞ்சு காமிக்க ஆரம்பிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த உருளைக்கிழங்கை செத்திக்கிறேன். இப்போ நம்ம இதை செத்தியாச்சு. இதை நம்ம இப்போது சைடில் கொஞ்சம் இங்கே பாருங்கள், இப்படி கொஞ்சம் சைடில் கொஞ்சம் வச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் சதுரமாக இருக்கிற மாதிரி, செவ்வகமாக இருக்கிற மாதிரி வெட்டிக்கணும். அப்போ தான் இது நல்லா வரும். இந்த மாதிரி செவ்வகமாக இருக்கிற மாதிரி வெட்டிக்கோங்க. அப்புறமா இவ்வளோ கொஞ்சம் பெரிய கத்தியாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா வரும். நான் இதை எப்படி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு வெட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இப்படி வெட்டிக்கணும். இப்படி எல்லாம் வெட்டியாச்சு. இப்போ 5 பீஸாக நான் வெட்டியிருக்கேன். இப்போ இதை இப்படி வெட்டணும். பாருங்கள், எல்லாம் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி வெட்டிக்கோங்க. பாருங்கள், இப்படி எல்லாம் இந்த மாதிரி ஒரே அளவாக இருக்கணும். ஓகே, இதை தண்ணியில் ஃபஸ்ட்டு போட்டுடலாம், இல்லாட்டா கருத்து போயிடும். இப்போ நம்ம எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டோம். பாருங்கள், இதை தண்ணியில் நல்லா கழுவிடலாம். இதை நல்லா கழுவியாச்சு. இப்போ அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் உங்களுக்கு எப்படி செய்யுது அப்படின்ட்டு காமிக்கிறேன். இப்போ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இது ஐஸ் தண்ணி. இந்த ஐஸ் தண்ணியில் ஃபஸ்ட்டு இந்த கிழங்கை நம்ம போட்டுக்கலாம். இந்த வெட்டி கழுவி வச்சுருக்கோம்ல, அதை இதில் போட்டுருக்கோம். இது எதுக்காக ஐஸில் போடுறோம் அப்படின்னா, இதில் ஸ்டார்ச் நிறையா இருக்கும். அந்த ஸ்டார்ச் எல்லாம் போகணும். உருளைக்கிழங்குல ஸ்டார்ச் நிறையா இருக்கும். அது போகிறதுக்காக இந்த ஐஸ் தண்ணியில் ஒரு 20 மினிட்ஸ் போட்டு வைக்கணும். ஓகே, நான் 20 மினிட்ஸ் கழித்து அப்புறம் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். நம்ம இப்போது இந்த செகண்ட் ஸ்டெப்பில் இந்த ஐஸ் தண்ணியில் போட்டோம் இல்லைங்களா, அது இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை எடுத்து சுடு தண்ணியில் கொதிக்க வைக்க போகிறோம். அதாவது பிளான்ச் பண்ண போகிறோம். அதாவது இதை ஒரு 5 நிமிஷம் அதில் வேக வைக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நான் அதை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஓகே, செகண்ட் ஸ்டெப்பு, தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம். இதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இதில் நம்ம ஐஸில் வச்சோம் இல்லைங்களா, அந்த உருளைக்கிழங்கை இதில் போட்டு வேக வச்சுக்கணும். 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இது நல்லா வேகணும். இது நான் 1/4 கிலோ கிழங்கு தான் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு கிழங்கு. நீங்கள் அது மாதிரி செய்யுங்க. ஓகே, இதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறதா இருந்தால் இதுக்கு எப்படி நான் செஞ்சுருக்கேனோ அது மாதிரி கொஞ்சம் கூட கூட்டி வச்சு செஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போது நம்ம கிழங்கு இப்போ 70% வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இதை ஒரு டிஷ்யூவில் போட்டு வச்சுக்கலாம். இப்போது இதை வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போது 3வது ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போது நம்ம 3rd ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். இது நான் இப்போ எண்ணெய் வச்சுருக்கேன் இந்த சிப்ஸை வறுக்கிறதுக்கு. இதை ஃபஸ்ட் டைம் ஒரு தடவை வறுக்கணும், அப்புறம் 2வது தடவை ஒரு தடவை வறுக்கணும். இது ஃபஸ்ட் டைமு நல்ல சூடு அதிகமாக இருக்கணும். 100 டிகிரிக்கு இருக்கக்கூடாது, 200 டிகிரிக்கு நல்லா கொதிக்கணும் எண்ணெய். அவ்வளோ சூடாக இருக்கும் போது இதை ஒரு தடவை சிப்ஸை போட்டு லேசாக வறுத்து மட்டும் எடுத்தால் போதும். நெக்ஸ்ட் டைம் தான் நம்ம அப்புறம் நல்லா வறுக்க போகிறோம்.
அதனால் ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் லேசாக வறுத்தா போதும், லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். ஓகே, அதுதான் இந்த ஸ்டெப்பு. இப்போ நான் நல்லா சூடானோன்னு தான் இந்த சிப்ஸை நம்ம அதில் போடணும். ஓகே, இப்போது நம்மளோட எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த சிப்ஸை தண்ணி இல்லாமல் இந்த டிஷ்யூவில் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இப்போ நம்ம இதில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் இருக்கணும். ஓகே, நம்ம தேர்ட் ஸ்டெப்பை முடிச்சாச்சு. இதை வறுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம வந்து உடனே வறுக்கணும் அப்படின்னா இப்பயே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரெண்டாவது தடவை நீங்கள் ஒருவேளை இப்போ வேண்டாம் நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னா இந்த ஸ்டெப்பில் நீங்கள் ஜிப்லாக் பேக்கில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். 1 மாதம் கூட வச்சுக்கலாம், வீணாக போகாது. இந்த ஸ்டெப்பில் தான் நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் சென்று தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். இது ஆறின உடனே தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். ஓகே, நான் அப்புறம் 10 நிமிஷம் சென்று உங்களுக்கு வறுத்துக்கிறேன். இப்போ நம்ம 4th ஸ்டெப்புக்கு போகிறோம். 4th நம்ம இப்போ இதை வறுத்துக்கலாம். சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் லேசாக உப்பு தூவிக்கங்க. அடுத்தது பெப்பர் கொஞ்சம். நம்மளோட ரொம்ப டேஸ்டியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். KFC, பர்கரு, பிஸ்ஸா எல்லாத்துக்குமே இதை தான் கொடுப்பாங்க. இதை பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வீட்டில் இதை செஞ்சு கொடுங்க. ரொம்ப சுத்தமாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் ஒருத்தரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே.